வணக்கம் ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா டயட்டை பற்றி தான் பேச போகிறோம். என்னங்க டயட்டு தான் எல்லாருமே இருக்கிறாங்களே, நீங்கள் கூட ஏற்கனவே போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. இதை நான் புதுசாக நேற்று படித்தேங்க. இது ஏற்கனவே நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை ஏற்கனவே பேசியிருக்காங்க நிறைய பேர். இருந்தாலும் நேற்று நான் படித்தேன், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாரியார் டயட். அது என்னங்க வாரியார் டயட் தெரியல. ஆனால் வாரியார் அப்படின்னாலே எனக்கு கிருபானந்த வாரியார் தான் ஞாபகம் வருது. மற்றபடி வேறு இல்லை. சில பேர் கமெண்டில் அவர் ஒரு டாக்டர் தான் பேசி போட்டிருக்காரு, அதெல்லாம் நான் படித்தேன். எனக்கு தெரிஞ்சு அதில் புரிஞ்சுக்கிட்ட டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு தான் இது போட்டிருக்கேன். சரிங்களா? அவரெல்லாம் கமெண்டில் வந்து கிருபானந்த வாரியர் அது எடுத்திருப்பாரோ இந்த டயட்டு அப்படிலாம் நான் சொல்லலைங்க. ஏன்னா அவளாக சிறந்த மனிதர்கள், அவளை அப்படி பேசுறதுக்கெலாம் எனக்கு தகுதி இல்லை. சரிங்களா? அவருடைய அந்த மாதிரி போட்டிருக்காங்க வாரியார் டயட். ஓகேங்க. வாரியார்னா அப்போ யாருங்க? வாரியார் டயட்னா என்னதுங்க அப்படின்னா, அந்த காலத்தில் போருக்கு போனாங்க வீரர்கள், போர் வீரர்கள், அவங்க தான் வாரியர்ஸ். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட முடியும், ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க போர் முனையில் இருப்பாங்களே, எப்படி அவங்களால சாப்பிட முடியும்? அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த டயட் பேர் வாரியார் டயட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். இப்போது வாரியார் டயட்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஒரு நாளைக்கு ஒரு வேளை தாங்க சாப்பிடணும். ஒன்று காலையில் சாப்பிட்ணும், இல்லை மதியம் சாப்பிட்ணும், இல்லை நைட் சாப்பிட்ணும். ஓகேங்களா? ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ கலோரி அவ்வளோ கலோரிங்களா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சரிங்க. அப்படி நம்ம ஃபுல்லாக சாப்பிடும்போதும் ஜாலி ஒரு நாளைக்கு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய, ஏதாவது சாப்பாடு நிறைய அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற டயட்டில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கார்ப்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்படியாப்பட்ட உணவை தான் நாம் சாப்பிடணும். நாம் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு சாப்பிட்றதுனால என்னங்க நன்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, எப்பவும் போல தாங்க, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம இந்த சுகர் லெவல், பிபி லெவல் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போது சுகர் பிபி எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்ணும், அதுவும் ஓகே. நல்ல ஒரு தட்டு நிறைய சாதத்தை, எவ்வளோ சாதம் சாப்பிடுமோ அவ்வளோ சாதம் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படிலாம் நினச்சிங்கன்னா முடியாது. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. எல்லாம் கலந்து தான் சாப்பிடணும். ஓகேங்களா? ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும், எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது. கார்ப்ஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும், நிறைய எடுத்துக்கக்கூடாது. இதுதான் வாரியார் டயட். இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே டயத்தில் நம்ம எந்த டயட்டாக இருந்தாலும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒருத்தர் கமெண்டில் அந்த டாக்டரோட வீடியோவில் கமெண்டில் போட்டிருக்காரு. அதை படித்தோடனே எனக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஏன்னா அதை உங்களுக்கு சொல்லுறேன், அவ்வளோதான். என்னென்னா, டயட் இருக்கிறவங்க எல்லாருமே தயவுசெய்து கவனிங்க. நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீனு ரொம்ப அவசியமான ஒன்று. ப்ரோட்டீன் கலந்துக்காமல் இருக்கக்கூடாது. வெறும் பழம், வெறும் காய்கறிகள் இப்படிலாம் சாப்பிட்டு டயட் இருக்கக்கூடாது. எல்லாமே கலந்தா பாருதான் சாப்பிட்ணும். கார்ப்ஸும் கொஞ்சமாக சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது. இதுதான் டயட். ஓகேங்களா? எல்லாமே கலந்தது தான் டயட். ஆனால் நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், வெறுமே பழங்கள் சாப்பிட்டுட்டு நான் டயட்டில் இருக்கேன், வெறுமே நான் காய்கறிகள் சாப்பிட்டுட்டு நான் டயட்டில் இருக்கேன் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இதன் விளைவாக ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், நமக்கு பல வியாதிகள்லாம் வரும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்டில் போட்டிருக்காரு. அதை படித்தோடனே எனக்கு ரொம்ப பயமாகி போச்சுங்க. அப்படியெல்லாம் கூட உண்டா? நாமெல்லாம் கூட காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும்னு அப்படி நினச்சிக்காதீங்க. ப்ரோட்டீன்ஸும் வேணும். அதனால் டெய்லி நீங்கள் ஏதாவது சுண்டல் வகையை சாப்பிடுங்க. அப்படியும் இல்லைன்னா நம்ம என்னவோ சொல்லுவாங்களே, பன்னீர் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் சாப்பிடுங்க, அதெல்லாம் கூட சாப்பிடுங்க. சரிங்களா? ஆனால் ரைஸ் மாத்திரம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. கார்ப்ஸ் மாத்திரம் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா வெயிட் கட்டாயமாக லாஸ் ஆகும். அப்புறமா உங்களுக்கு இந்த பிபி சுகரு எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் கார்ப்ஸ் கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸு, விட்டமின்ஸு எல்லாம் கலந்தா போல் தட்டில் இருக்கணும். நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், எனக்கு புரிஞ்சது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகே, வணக்கம்.